ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். கோயம்பேட்டில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் முதலமைச்சர் விஜய் இன்று ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். இதற்காக அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம். சதீஷ், முதலமைச்சர் விஜயின் இந்த ஆய்வு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னையில் இருக்கக்கூடிய வெளியேறக்கூடிய கழிவுநீர்களை சுத்திகரிப்பதற்கு சுமார் ஒரு 12 முக்கியமான சுத்திகரிப்பு நிலையங்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒன்றும் பழமையான ஒன்றுமாக இருக்கிறது கோயம்பேடில் இருக்கக்கூடிய சுத்திகரிப்பு நிலையம். இந்த சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சுத்திகரிப்பு நிலையத்தை தான் இன்று மாலை முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். இந்த சுத்திகரிப்பு நிலையத்தை பொறுத்தவரையில நாள் ஒன்றுக்கு 4.5 கோடி லிட்டர் நீர் என்பது சுத்திகரிக்கப்பட்டு பல்வேறு பணிகளுக்கு வழங்கப்படுகிறது. சில தொழிற்சாலைகளுக்கு விற்கப்படுகிறது, பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக தொழிற்சாலைகள் மற்றும் அரசு பணிகளாக இருக்கக்கூடிய மாநகராட்சி பூங்காக்கள், அதே போல கட்டுமான பணிகள், நெடுஞ்சாலைத்துறை, சாலைத்துறை போன்ற பல்வேறு துறைகளுக்கான கட்டுமான பணிகளுக்கும் இந்த நீர் வழங்கப்படுவதாக தகவல் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில மிக முக்கியமான இந்த சுத்திகரிப்பு இன்று மாலை முதலமைச்சர் விஜய் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். இதற்காக பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பது அந்த கோயம்பேடு சுத்திகரிப்பு நிலையத்தை முழுவதும் போடப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் அதிக கூடும் பகுதி என்பதால் முதலமைச்சர் வருகையின் போது பொதுமக்களும் அதிக அளவில் அந்த பகுதிக்கு வருவார்கள் என்கிற அடிப்படையில சுத்திகரிப்பு நிலையம் அமைந்திருக்கக்கூடிய அந்த சாலை முழுவதுமே சுமார் ஒரு 2 கிலோமீட்டருக்கு 2 புறங்களிலும் இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டு ஒரு துணை ஆணையர் தலைமையில 200 போக்குவரத்து காவலர்கள், காவல் ஆய்வாளர்கள் என 200க்கும் மேற்பட்ட போலீசார் பலத்த பாதுகாப்பு ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். இன்று மாலை ஆய்வு மேற்கொள்ள இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றம் இருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அந்த பகுதிக்கு இன்று மாலை செல்லக்கூடிய பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் அதற்கு தகுந்தாற்போல் தங்கள் திட்டமிடல் இருக்க வேண்டும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜயை பொறுத்தவரையில இந்த மாதத்திலேயே இது 3வது முறையாக ஆய்வு மேற்கொண்டார் நேரடியாக. குறிப்பாக இந்த மாதத்தின் முதல் வாரத்துல நெம்மேலியில் இருக்கக்கூடிய கடல் நீரை குடிநீராக்கும் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு தனது முதல் நேரடி ஆய்வினை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து சேத்பேட்டில் இருக்கக்கூடிய இயற்கை எரிவாயு நிலையத்திற்கு சென்று, உற்பத்தி நிலையத்திற்கு சென்று கடந்த வாரத்துல அந்த ஆய்வினை மேற்கொண்ட நிலையில இன்று மாலை 3வது நேரடி ஆய்வாக முதலமைச்சர் விஜய் கோயம்பேடு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.